தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என்னாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இங்க பிழைப்பு, தெய்வீக சுகம், விடுதலை, ஆபத்திலிருந்து பாதுகாப்பு, இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா சர்ப்பத்தில் கிடையாது. ஏதோ சர்ப்பம் இவர்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்தது இல்லை. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்படி கட்டளை கொடுத்தாரே, அந்த கட்டளையை விசுவாசிக்கிறவனுக்கு தான் சுகம். மட்டுமல்ல, அந்த பாளையத்தில் எங்க இருந்தாலும் சரி, எங்கே இருந்து நோக்கி பார்த்தாலும் பிழைப்பான். கூடாரத்தில் நோக்கி பார்த்தாலும் சரி, பாளையத்தின் கடைசியிலிருந்து நோக்கி பார்த்தாலும் சரி. ஆக முடியாத பட்சத்தில் படுத்து கொண்டே இருந்து அவன் நோக்கி பார்த்தால், எங்கே இருந்து நோக்கி பார்த்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒருவேளை கடன் பிரச்சனை ஆழத்தில் இருக்கலாம், நீங்க அங்கே இருந்து நோக்கி பார்த்தால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். வியாதியின் ஆழத்தில் இருக்கலாம், நீங்க கடையாந்தரத்தில் இருக்கலாம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீங்க மறைக்கப்பட்டிருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் சாக மாட்டீர்கள், பிழைப்பீர்கள். இன்னொன்று மனசுல வைக்கணும், உங்களுக்காக அடுத்தவன் நோக்கி பார்த்தா பிழைக்க முடியாது. பாதிக்கப்பட்ட நீங்கள் நோக்கி பார்த்தால் தான் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். கடிக்கப்பட்டவன் எவனோ என்று சொன்னா, கடிக்கப்பட்டவன் நோக்கி பார்க்கணும். அப்பா நான் இல்லப்பா, எனக்காக நீ நோக்கி பாரு, நடக்காது. பாதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அப்படி கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். கர்த்தர் சொன்ன வார்த்தை, தேடுகிற எவனும் கண்டடைவான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மை உள்ளவனுக்கு உண்மை இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைப்பு உங்களுக்கு உண்டாகும். ஐயா, யாரா இருக்கட்டும், உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, படித்தவனோ படியாதவனோ, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்ல, நீங்கள் பிழைப்பீர்கள். இயேசுவை நம்பியிருக்கிறீர்கள், ஒருபோது வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த வருஷத்துல இந்த மாதத்தை தலைகளை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி கர்த்தர் கனம் பண்ணுவார். சாபம் எல்லாம் நீங்கும், துக்கம் மாறும், வாழ்வு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.